ஹாய் எவ்ரிவன். ஒரு குரூப்க்கு நம்ம கேன்வாசிங்லாம் பண்ண அப்புறம் யாரெல்லாம் பார்ட்டிசிபெண்ட்ஸ்னு ஆட் பண்ணுறது அண்ட் அதிலிருந்து நம்ம ஃப்யூச்சர் ஒர்க்ஸ் எப்படி ஈஸி பண்ண போகிறோம்னு இப்போ பார்க்க போகிறோம். இது சிட் கோரில் இருக்க குரூப் மெம்பர் ஸ்க்ரீனில் மேப் பண்ணுவோம். இந்த குரூப் மெம்பர் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம கம்பெனியில் அக்செப்ட் பண்ணக்கூடிய ஷூரிட்டி டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் என்ன அப்படின்னு கான்ஃபிகரேஷனில் ஷூரிட்டி டாக்குமெண்ட் மெனுவில் ஆட் பண்ணிக்கணும். இதில் ஆல்ரெடி க்ரியேட் பண்ண லிஸ்ட் வியூ ஆகும். கரண்ட்டாக நம்ம ஃபாலோ பண்ணுற ஆக்டிவ் லிஸ்ட் எல்லாமே க்ரீன் கலரில் வியூ ஆகும். நியூவாக வேணும்னா ஆட் நியூ கிளிக் பண்ணி அந்த டாக்குமெண்ட்டோட டீட்டெயில்ஸ் அண்ட் டெஸ்கிரிப்ஷன் ஆட் பண்ணிவிட்டு ஆக்டிவேட் பண்ணிட்டா போதும். இப்போது மெம்பர்ஸ் மேப் பண்ணுறதுக்கு சிட் கோரில் குரூப் மெம்பர்ஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த லெஃப்ட் சைட் மெனுவில் நம்ம க்ரியேட் பண்ண குரூப் லிஸ்ட் வியூ ஆகும். மேலே இருக்க மல்டிபிள் ஃபில்டர் அண்ட் சர்ச் ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணி குரூப் லிஸ்ட் செலக்ட் பண்ணிக்கணும். இந்த குரூப்புக்கு கம்பெனி ஒரு டிக்கெட்னா குரூப்பில் நம்ம செட் பண்ணதை வச்சு ஆட்டோமேட்டிக்காக கம்பெனி டிக்கெட் ஃபஸ்ட்டு வந்துடும். அதர் மெம்பர்ஸ் ஆட் பண்ணுறதுக்கு அந்த பர்டிகுலர் டிக்கெட் செலக்ட் பண்ணி ஆட் மெம்பர்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் நம்ம கம்பெனியில் இருக்க மெம்பர்ஸ் லிஸ்ட் வியூ ஆகும். நம்ம சிட் சாஃப்ட்வேரில் ஃப்ராக்ஷன் சிட், அதாவது ஷேரிங் டிக்கெட் ஆப்ஷனும் இருக்குது. ஸோ ஒரு 100% ஃபுல் டிக்கெட்டை எத்தனை மெம்பர்ஸ்க்குனாலும் பர்சன்டேஜ் ஸ்ப்ளிட் பண்ணி கொடுக்கலாம். இது இல்லாமல் டைரெக்டாகவே 100% வேணும்னாலும் கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். ஒரு மெம்பர் செலக்ட் பண்ணால் அந்த குரூப் அண்ட் அவங்களோட டிக்கெட் டீட்டெயில்ஸ் என்னன்னு ஆட்டோமேட்டிக்காக வியூ ஆகிடும். ஈச் மெம்பருக்கும் நம்ம கான்ஃபிகர் பண்ண அட்ரஸ் அண்ட் நாமினி டீட்டெயில்ஸ் இங்கே செட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பர்டிகுலர் டிக்கெட்க்கு எந்த அட்ரஸ் ப்ரூஃப் கொடுத்தாங்க, யார் இதுக்கு நாமினின்னு கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணிக்கலாம். அதர் டீட்டெயில்ஸில் இந்த டிக்கெட்கான கேன்வாஸ் ஏஜென்ட்ஸ் யாரெல்லாம் அண்ட் அவங்களுக்கான கமிஷன் அமௌண்ட் என்ன, இவங்ககிட்ட கலெக்ஷன் போக வேண்டிய ஏரியா அண்ட் கலெக்ஷன் இன்சார்ஜ் யார், இந்த பர்டிகுலர் டிக்கெட்கான கலெக்ஷன் ப்ரிஃபரன்ஸ் என்ன, அவங்க அவைலபிள் டைம் அண்ட் லேட் ஃபீ கவர்மெண்ட் நார்ம்ஸ் படி ட்ரேஸ்ட் மெம்பர் கிட்ட 24%, நான் ட்ரேஸ்ட் மெம்பர் கிட்ட இருந்து 12% கலெக்ட் பண்ணலாம் இல்லையா, அது இங்கே ப்ரீடிஃபைண்டாக வரும். உங்கள் கம்பெனியில் நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணுறீங்க, அதை டிக்கெட் பேஸ்டாக சேஞ்ச் பண்ணுறீங்கன்னா கூட இங்கே நம்ம செட் பண்ணிக்கலாம். நம்ம சிட் சாஃப்ட்வேரில் லேட் ஃபீ எல்லாமே நீங்கள் கொடுக்குற பர்சன்டேஜ் பேஸ் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக கால்குலேட் ஆகிடும். ஸோ ஃபினான்ஷியல் லாஸ் வர சான்ஸே இல்லை. லேட் ஃபீ இவங்கக்கிட்ட இருந்து கண்டிப்பாக வாங்கணும்னா எஸ் கொடுத்துடணும். ஸோ ரெசிப்ட் போடும்போது ஏஜென்ட்ஸ்க்கு லேட் ஃபீ மேண்டேட்ரின்னு அலர்ட் காமிச்சிரும். இவங்களுக்கான கலெக்ஷன் டாஸ்க் அசைன் பண்ணணும்னா இங்கேயே எனேபிள் பண்ணிக்கலாம். இந்த டிக்கெட்கான விட்னஸ் நம்ம எக்ஸிஸ்டிங் ஸ்டாஃபில் ஒருத்தவங்களா இல்லை வேறு யாரும் காமன் பர்சனானு செலக்ட் பண்ணிவிட்டு அவங்க டீட்டெயில்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இதுவே நம்ம ஸ்டாஃப்னா அவங்க டீட்டெயில்ஸ் ஆட்டோமேட்டிக்காக ஃபில் ஆகிடும். இசைன் டாக்குமெண்ட் இது ரெஜிஸ்டர்டாக சிட் குரூப் ரன் பண்ணுற எல்லா கம்பெனிஸ்க்கும் ரொம்பவே இம்பார்ட்டண்ட் ஆனது. இது நம்ம கவர்மெண்ட்டில் சப்மிட் பண்ணக்கூடிய சிட் அக்ரிமெண்ட்க்கு யூஸ் பண்ணக்கூடிய ப்ரீடிஃபைன்ட் ஃபார்ம். சாஃப்ட்வேரில் நம்ம ஆட் பண்ணுற மெம்பர் டீட்டெயில்ஸ் பேஸ் பண்ணி டேட்டா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக ஃபில் ஆகிடும். கம்பெனி சைட்லேருந்து நம்ம வாங்குகிற டாக்குமெண்ட்ஸ் இந்த பர்டிகுலர் டிக்கெட்டுக்கு என்னெல்லாம் வாங்கியிருக்கோன்னு கவுண்ட் நம்ம இங்கே ஆட் பண்ணிக்கலாம். ஒரு குரூப்பில் யாரெல்லாம் பார்ட்டிசிபெண்ட்ஸ் அப்படின்னு ஆட் பண்ணிட்டோம். இப்போது ஏனோ நடத்துறதுக்கு முன்னாடி எந்த இன்ஸ்டால்மெண்ட்டில் எவ்வளோ டியூ அமௌண்ட் வரும்னு கால்குலேட் பண்ணுறதுக்கான சிட் எஸ்டிமேட் கால்குலேட்டர் பற்றி டிஸ்கிரிப்ஷனில் இருக்க வீடியோவை மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இப்போது ஒரு ஏனோ எப்படி மார்க் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதே சிட் குரூப்பில் ஆக்ஷன் மெனு செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் நம்ம கம்பெனியில் இருக்க குரூப் லிஸ்ட் வித் டீட்டெயில்ஸ் அண்ட் ஸ்டேட்டஸ் வியூ ஆகும். எந்த குரூப்புக்கு ஆக்ஷன் போட போகிறோமோ அந்த குரூப்பை செலக்ட் பண்ணிக்கோங்க. குரூப் ஸ்க்ரீனில் நம்ம கான்ஃபிகர் பண்ண ஆக்ஷன் டேட் பேஸ் பண்ணி ஆக்ஷன் ஷெட்யூல்ஸ் இங்கே வியூ ஆகும். ரைட் சைடில் அந்த குரூப்போட டீட்டெயில்ஸ் செக் பண்ணிக்கலாம். எந்த இன்ஸ்டால்மெண்ட்க்கு ஆக்ஷன் போட போகிறோமோ அந்த இன்ஸ்டால்மெண்ட் செலக்ட் பண்ணிக்கணும். பண்ணிட்டா கீழே ஆட் மெம்பர் கிளிக் பண்ணி இந்த குரூப்பில் பார்ட்டிசிபேட் பண்ண மெம்பர் லிஸ்ட்டை பார்த்துக்கலாம். ப்ரைஸ் மெம்பர்ஸ் தனியாக ப்ளூ கலரில் ஹைலைட் பண்ணி இருப்பாங்க. இந்த ஆக்ஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணவங்களை ஆட் பண்ணிவிட்டு இதில் யார் ஹையஸ்ட்டாக பிட் பண்ணியிருக்காங்கன்னு பேஸ் பண்ணி அவங்கள நம்ம வின்னராக அனௌன்ஸ் பண்ணிடலாம்.
இப்படி இல்லாமல் டேரெக்டாக அஃபிஷியல் வின்னரை மட்டும் ஆட் பண்ணணும்னாலும் அவங்கள மட்டும் செலக்ட் பண்ணி அதுக்கான லெஸ் அமௌண்ட் ஆட் பண்ணிட்டா போதும். இந்த இன்ஸ்டால்மெண்ட்க்கு யார் வின்னர்னு செலக்ட் பண்ண உடனே டிவைடண்ட் எவ்வளோ வரும், ப்ரைஸ் அமௌண்ட் எவ்வளோ கொடுப்போம், டாக்குமெண்ட் சார்ஜ் எவ்வளோன்னு எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக ஃபில் ஆகிடும். இது எல்லாமே வெரிஃபை பண்ணிவிட்டு சேவ் பண்ணிட்டா போதும். எல்லா மெம்பர்ஸ் கிட்ட இருந்தும் வாங்க வேண்டிய டியூ அமௌண்ட் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக ஷெட்யூல் ஆகிடும். இனிமேல் வர வீடியோஸில் எப்படி ஒரு மெம்பர் கிட்ட டியூ அமௌண்ட்டை பார்ஷியல் ஆர் ஃபுல் பேமெண்ட்ஸாக மல்டிபிள் மோடில் கலெக்ட் பண்ணுறது, எப்படி ஒரு ப்ரைஸ் மெம்பருக்கு அமௌண்ட் செட்டில் பண்ணுறதுன்னு நிறைய யூஸ்ஃபுல் அப்டேட்ஸ் வரப்போகுது. ஸோ நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.